பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி சுதேசி மில் அருகில் நடைபெற்றது. ஒன்றிய பிஜேபி அரசு நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இந்த சட்ட திருத்தங்கள் நாட்டின் மத மோதல்களை உருவாக்கிடவும் இஸ்லாமியர்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சுதந்திரத்திற்கு முன்பு 1913 முஸ்லிம் வக்ஃபு செல்லுபடியாக்கப்பட்ட சட்டம் வந்தது. 1923 முஸ்லிம் வக்ஃபு சட்டமும், சுதந்திரத்திற்கு பிறகு 1954 மத்திய வக்ஃபு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1995 புதிய வக்ஃபு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 2013 சில திருத்தங்களும் செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இச்சட்டம் கீழ் நாடு முழுவதும் 32 வக்ஃபு வாரியங்கள் செயல்படுகின்றன. இந்த வாரியங்கள் தற்போது மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகின்றன. நாட்டில் உள்ள பிற மதம் சார்ந்த நிறுவன நிர்வாகிகளை மதத்தின் மட்டுமே உறுப்பினர்களாக செயல்படும் நிலையில் இஸ்லாமிய நிர்வாகத்தில் மட்டும் பிற மதத்தவர்களை நிர்வாகிகளாக நியமிக்கலாம் என்ற பிஜேபி அரசின் திட்டம் RSSஇன் முஸ்லிம் விரோத கொள்கையை அமல்படுத்தி உள்ளது. இந்நிலையில் திருத்தப்பட்ட சட்டம் முந்தைய சட்டத்தில் உருவாக்கப்பட்ட அடிப்படை கொள்கைகளை முற்றிலும் நீர்த்து போக செய்யும் நிலையில் உள்ளது. குறைந்தபட்சம் 5 வருடங்களாவது முஸ்லிம் மதத்தை பின்பற்றி வருபவர்கள் மட்டும் வக்ஃபு சொத்துக்களுக்கு பங்கு அளிக்க முடியும் என்பது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு வாரியத்திற்கு நன்கொடை வழங்கும் சகோதரத்துவத்தை தடுக்கின்றது. வக்ஃபு சட்டத்தின் பிரிவு 40ஐ ரத்து செய்ததன் மூலம் வக்ஃபு சொத்துக்களின் தன்மையை தீர்மானிக்கும் அதிகாரத்தை வக்ஃபு வாரியம் இழக்கின்றது. வக்ஃபு சொத்துக்களை நிர்ணயிக்கும் அதிகாரத்தினை சர்வே ஆணையரிடம் இருந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிகள் மாற்றுவதன் மூலம் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள், சுகாதார வசதிகள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்கல்வி நிறுவனங்களை பறிமுதல் செய்வதையும் வக்ஃபு சொத்துக்கள் மீதான கட்டுப்பாட்டை அரசு எடுத்துக்கொள்ள குறியாக உள்ளது. இது பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக பயன்படுத்தப்படும். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மாநில பொருளாளர் சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். மேலும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆந்தோனி ரவி, அமுதா, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், கீதநாதன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் உட்பட திரளானோர் தோழர்கள் கலந்து கொண்டனர்.